அந்த எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பீரியட்ல தான் ஏதோ ட்ரபிள்ஸ்னால உங்களுக்கு அந்த மதமாற்றம் ஐடியா வந்தது. அதுக்கும் இதுக்கும் இல்ல அது இது நீங்க சொன்னது வந்து 2016. பட் நான் வந்து இன்ட்ரெஸ்டா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது வந்து 2011. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஓகே. அந்த சேஞ்ச் எப்படி வந்தது? அது லைக் ஒரு நிறைய விஷயங்கள். இப்போ சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கேன், அப்புறம் ஜீசஸ்க்கு ரோசரி மாலை போட்டு ஒரு 1 இயர் ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன். எல்லாமே எனக்கு எல்லா கடவுளும் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு டைமில் சில அவமானங்கள்லாம் இருந்தது. கோயிலெல்லாம் வந்து எதிர்பார்க்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாத ஒரு விஷயம்லாம் நடந்தது, நிறைய நடந்துகிட்டே இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வாட்டி நான் வந்து மஸ்ஜித் போகும்போது எல்லாரும் லைனாக நின்று ப்ரே பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் போகிற எல்லோரும் ப்ரே பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தெரியுது நான் ஒரு ஆக்டர்னு. யாருமே உள்ளே என்கிட்ட பேசலை. அந்த உள்ள மஸ்ஜித் உள்ள யாருமே பேசலை. எல்லாருமே வெளியில் வந்து தான் பேசினாங்க, ரொம்ப பொலைட்டாக பேசினாங்க. யாருமே ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி கேட்கல. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இங்கே ஒரு ஈக்குவாலிட்டி இருக்கோ, இங்கே எல்லாருமே சமமாக பார்க்குறாங்களோ அப்படின்றது எனக்கு ஃபஸ்ட் ஸ்ட்ராங்காக பட்டது. ப்ளஸ் அதுக்குள்ளே வந்துட்டா அவங்களுக்கு வெறும் கடவுளை தான் பெருசாக நினைக்கிறாங்க, மற்ற எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி வந்தாலும் அவங்க பெருசாக நினைக்கல அப்படின்ற ஒன்று தெரிஞ்சுது. நம்ம நினச்சதை வேண்டதுக்கு, நம்ம நினச்சது வேணும்னு கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஒரு டைம் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம நினச்சதை நம்ம ப்ரே பண்ணுறது, யாரும் நம்ம பிடிச்சி தள்ளி விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லாமல் நம்ம எவ்வளோ நேரம் ப்ரே பண்ணிட்டு வரலாம். இது எல்லாமே இங்கே இருக்கும் போது இது நல்லா இருக்கே, லைக் சூப்பராக இருக்கே, லைக் யோகா மாதிரி இருக்கே அப்படின்றது எனக்கு அந்த டைமில் ஸ்டார்டிங்கில் புரிஞ்சுது. அப்புறம் அதை ஃபாலோ பண்ணும் போது என்னோட பர்சனல் கேரக்டரும் எனக்கு வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுது.